ப்ளீஸ் கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து கண்ணை கசிக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா இவ. இந்த மாதிரி தகுதி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறனாலதான் நம்ம நாடு இன்னும் முன்னுக்கு வராமே இருக்கு. தகுதியானவங்க மட்டும்தான் இங்க கலந்துக்கணும். இவளுக்கு இங்க இடம் கிடையாது. அதுவும் நாங்க இவளை இங்க சேர்த்துக்க மாட்டோம். क्या चल रहा है वहाँ पे? वो बोल रही है कि उसको घर में प्रॉब्लम है और उसके पैसे की तकलीफ है. पार्टिसिपेट करके पैसों की तकलीफ को वो प्रॉब्लम सॉल्व करना चाहती है. वही इसका प्रॉब्लम है. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க போலாம். फिक्र मत करो. என்ன அம்மா? हाय सर, मेरे अलावा इस गेम में रासाती पार्टिसिपेट करेगी और मैं इस गेम से बाहर जाना चाहती हूँ. வாவ். இந்த மாபெரும் சமையல் போட்டியில் பங்கு பெற்ற திருமதி சிம்ரன் அவர்கள் போட்டியில் இருந்து விலகி ராசாத்திக்காக விட்டு கொடுத்திருக்கிறார். விட்டுக் கொடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. அதனால் சிம்ரன் அவர்களின் பெருந்தன்மையை பாராட்டி இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற வைத்து நான் கௌரவப்படுத்துகிறேன். உட்கார். हेलो. थैंक यू. थैंक यू. வாங்க உட்காருங்க. ஓகே, நாம இப்போ போட்டியை தொடங்குவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். இல்லத்தரசிகளுக்கான இனிய சமையல் போட்டியில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. போட்டியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ராசாத்தி, அங்க அம்மா. ராசாத்தி, நீ இங்கேயே இரு, நான் அம்மா கூட இருக்கேன். அம்மா, நம்ம ராசாத்திய இந்த போட்டியில சேர்த்துக்கிட்டாங்கம்மா. கண்டிப்பா ராசாத்தி தான் வின் பண்ண போறா. அப்படியா? அம்மா உட்காருங்கம்மா. இந்த போட்டியில கடைசியில தன் விடாமுயற்சியில வந்து சேர்ந்த ராசாத்திய தவிர மத்தவங்க எல்லாருமே பல போட்டியில கலந்துகிட்டவங்க, பல பரிசுகளை வாங்கின செஃப் தான். அதுக்காக ராசாத்திய நம்ம குறைச்சி எடை போட முடியாது. அவங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு வெறியோட வந்திருக்காங்க. இந்த போட்டியில கலந்துக்க வந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இவ்வளவு பேருக்கு மத்தியில தன்னுடைய தன்னம்பிக்கையையும் திறமையையும் கையில வச்சுக்கிட்டு இந்த போட்டியில கலந்துக்க வந்த ராசாத்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசி ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம முதல் ரவுண்டுக்கு போலாம். ராசாத்தி என்ன பண்ண போதுன்னு தெரியலையே. எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. அழகு, என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? அம்மா, பெரிய பெரிய சமையல் ஜாம்பவன்லாம் இந்த போட்டியில கலந்துக்கிறாங்கல்ல, அதான்.
நம்ம ராசாத்தி எப்படி இவங்களோடலாம் போட்டி போட்டு எப்படி ஜெயிக்க போறான்னு தெரியலையேம்மா. அதெல்லாம் ராசாத்தி ஜெயிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, நானும் அந்த நம்பிக்கையில தாம்மா இருக்கேன். ஆனா இவங்களெல்லாம் பார்க்கும்போது பெரிய சமயக்காரங்க போல இருக்காங்கம்மா. இவங்கெல்லாம் சமைக்கிறதுக்குன்னே தயாராகி வந்திருக்காங்க போலம்மா. அம்மா, அது மட்டும் இல்லம்மா, இந்த இவங்க பண்றாங்கல்ல விதவிதமான சாப்பாடெல்லாம், இதோட பேர் கூட நம்ம ராசாத்திக்கு தெரியாதம்மா. அதை நினைச்சாதாம்மா பயமா இருக்கு. அவங்க என்னதான் விதவிதமா ஃபாரின் சாப்பாடெல்லாம் சமைச்சாலும் ராசாத்தியோட கைப்பக்குவம் யாருக்கும் வராது. அவ வைக்கிற ரசத்துக்கு கூட இவங்க எல்லாம் ஈடாக மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. ராசாத்தி தான் ஜெயிப்பா, பாரு. நானும் அந்த கடவுளை தாம்மா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா, மாரியாத்தா, செல்லாத்தா, பெரியாத்தா எல்லாரும் சேர்ந்து ராசாத்தியை மட்டும் ஜெயிக்க வச்சிடணும். ரெடி, கேம் ஸ்டார்ட் நவ். இப்ப நம்ம போட்டி ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. இப்ப நம்ம போட்டியோட முதல் ரவுண்டுக்கு போலாம். பொதுவா முதல் விஷயம்னு சொல்றதை விட தொடக்கம்னு சொல்லலாம். முதல் தொடக்கத்தை இனிப்போட தான் ஆரம்பிக்கணும். அதனால முதல் ரவுண்ட் ஸ்வீட் தான். இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் தான் பண்ணணும், அந்த ஸ்வீட் தான் பண்ணணும்னு எந்த வரமுறையும் கிடையாது. அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஸ்வீட்டையும் நீங்க செய்யலாம். எந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாவும் அதே சமயம் ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்குதோ அவங்க தான் இந்த போட்டியோட முதல் சுற்று வின்னர். கிளாப். கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஸ்வீட் பண்ணி அசத்த போறாங்கன்னு நாம அவங்க கிட்டே கேட்கலாமா? இப்போ நாம அவங்க கிட்டே போய் கேட்போம். சொல்லுங்க மேடம், இப்போ நீங்க என்ன ஸ்வீட் பண்ண போறீங்க? ரப்ரி. என்னது ராபரியா? இது என்ன செயின் ராபரியா இல்ல பேங்க் ராபரியா? ராபரி எப்ப ஸ்வீட் ஆச்சு? ராப்ரி இல்ல, ரப்ரி. பேரே வினோதமா இருக்கே. அப்படி என்ன ஸ்வீட் இது? மில்க், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பண்றது. ஏதோ சொல்றீங்க, அப்படி என்னதான் பண்ண போறீங்கன்றத நான் பாக்குறேன். தேங்க் யூ. நீங்க என்ன ஸ்வீட் பண்ண போறீங்க மேடம்? காஜு கத்ரி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி தாமா. ஏதோ காஜு கத்திரிங்கிறீங்க, அதையும் பாப்போம். வாவ், இதோ வந்துட்டாங்கல்ல தமிழ்நாட்டின் தங்கமங்கை கீதா. இவங்க எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவங்களுக்கு தான். இவங்க இதுவரைக்கும் எவ்வளவோ மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்க பண்ண குக்கிங்க பத்தி பாராட்டாத ஆளே கிடையாது. இத நான் சொல்லவே வேணாம். இவங்க போட்டியில இருந்தாலே போதும், கண்டிப்பா இவங்களுக்கு தான் பரிசு. இத நான் உறுதியா சொல்லுவேன். அம்மா, என்னம்மா இது? இந்த கீதாவுக்கு இம்பிட்டு பில்டப் கொடுக்குறாங்க. அப்ப அவ தான் ஜெயிக்க போறாளா? அப்படின்னா நம்ம ராசாத்தி ஜெயிக்க மாட்டாளாமா? கண்டிப்பா ராசாத்தி தான் ஜெயிப்பா. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ பொறுமையா இரு, போட்டி ஆரம்பிக்கட்டும், அப்புறம் பாரு. சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, நீங்க இந்த போட்டியில புதுசா என்ன மாதிரியான ஸ்வீட் செஞ்சு எங்களை எல்லாம் அசத்த போறீங்க? காஜு பேடா. காஜு பேடா. சொல்லுங்கம்மா, நீங்க ரொம்ப அடம் பிடிச்சி இந்த போட்டியில கலந்தே ஆகணும்னு வந்தீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறீங்களா? சுத்தம் இல்ல, நான் யோசிச்சுட்டேன். அப்படி என்ன பண்ண போறீங்க? தெரியல, நான் புதுசா ஒண்ணு பண்ண போறேன். அது பண்ணிட்டு தான் அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். புதுசா பேர் வைக்கிற அளவுக்கு அப்படி எதை வச்சு பண்ண போறீங்க? கருப்பட்டி.
கருப்பட்டியா? என்னது கருப்பட்டியா? ஆமா, அதை வச்சு தான் நான் ஸ்வீட் பண்ண போறேன். அப்போ இந்த மில்க், ஃப்ரூட், சுகர் அதை வச்சு எதுவும் ஒண்ணும் பண்ண போறது இல்லையா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாரா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னு சொல்லிருக்காங்க. கருப்பட்டி நம்ம பாரம்பரிய இனிப்பு வகையை சேர்ந்தது. இவங்க ஆல் ட்ரெடிஷனலா இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க பண்ண போற ஸ்வீட்டும் ட்ரெடிஷனலா தான் இருக்கும் போல இருக்கே. அவங்க பண்ண போற அந்த ஸ்வீட் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு அவங்க சமைச்ச பிறகுதான் தெரிய போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெரி குட். எல்லாரும் புதுசு புதுசான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுல எது பெஸ்ட்னு அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். உங்களுக்கான டைம் 45 மினிட்ஸ். இப்ப இருந்து உங்க டைம் ஸ்டார்ட் நவ. ஆரம்பிங்க. என்ன அத்தை, அழகண்ண, டே அழகு, ராசத்தை கூப்பிடுற போ. இங்க வாங்கண்ண. என்ன போ. ஆ, ஆ. என்ன ரசதி? அது வந்து அம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுமா, என்னாச்சு? அண்ணே, எனக்கு செம்பருத்தி பூ வேணுண்ணே. செம்பருத்தி பூவா? எதுக்குமா? இல்லண்ணே, அதை வச்சுதான் நான் ஸ்வீட் பண்ண போறேன். எனக்கு இது அர்ஜென்ட்டா வேணும்னா எப்படியாச்சும் கொண்டு வாங்க. சரிம்மா. 45 நிமிஷம் தான், அதுக்குள்ள நான் ஸ்வீட் பண்ணி முடிச்சாகணும். சரிம்மா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ, ஆ. இந்த நேரம் பார்த்து செம்பருத்தி பூ கேட்டுச்சே. இங்க எவனும் வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே. எங்க என்னென்னமோ செடியெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க, அதை காணுமே. எங்க ஆதியும் பார்வதியும் இருந்தாலாச்சு இந்த செம்பருத்தி எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் வாய்ப்பு இல்லாம போச்சே. இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? எங்க இருக்கு? இங்க வச்சிருக்காங்களான்னு கூட தெரியலையே. அந்த நேரம் போய் பார்ப்போம். என்னது இது, காஞ்சி போயிருக்கு, தண்ணி கூட ஊத்தாம வச்சிருக்காங்க. எந்த இருக்கு? இந்த இருக்கு. ஐயோ, இம்பிட்டு இருக்கு. எடுத்து போட்டுக்கோ. நல்ல வேலை. என்ன ராசாத்தி, நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க? எனக்கு தேவையான பொருள் ஒண்ணு வர வேண்டி இருக்கு. ராசாத்தி, என்ன பொருள்? இந்த இருக்கு செம்பருத்தி பூ. இது போதுமா? செம்பருத்தி தான். போதும்ண்ணே. செம்பருத்தி பூவா? ஏங்க இது எதுக்குங்க? இதை வச்சுதான் ஸ்வீட் பண்ண போறேன். வாவ், செம்பருத்தி பூவை வச்சு ஸ்வீட்டா? ஆச்சரியமா இருக்கு. பார்க்கலாம் நீங்க எப்படி பண்றீங்க. செஃப்க்கு இந்த ஸ்வீட் பிடிக்குதா? நீங்க இந்த ரவுண்ட்ல வின் பண்ண போறீங்களான்னு பார்க்கலாம். சார், இந்த ரவுண்ட்ல நாங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஏன்னா செம்பருத்தினாலே இட்டு தானே சார். பாருங்க, செம்பருத்தினால எல்லாரும் கை தட்டுறாங்க. அதேதான். கரெக்ட் தம்பி, பூனால ஹிட் தானப்பா. சரி சரி, உங்க சமையலை ஸ்டார்ட் பண்ண. சத்தி, நீ பண்ண ஆரம்பிமா. குடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்தாச்சுமா.
ஓகே, டைம் அப். இந்த போட்டிக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜட்ஜஸ் வந்து உங்க ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அவங்க எது பெஸ்ட்னு முடிவு பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் ஹானரபிள் ஜட்ஜஸ் செஃப் சுரேஷ் அண்ட் செஃப் பிரீதா. வெல்கம் வெல்கம். வாங்க சார், வாங்க மேடம். நைஸ். இது நீங்க பண்ணதா? நைஸ். சூப்பர். काजू कतरी கட்லியா இட்லியாமா இது? काजू कतरी கட்லி. கட்லி எப்படி சார் இருக்கு? வாவ், சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க. இது என்ன dish? பார்க்கிறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. दिस इज काजू बेड़ा. என்ன மேடம் இது? काजू बेड़ा. இந்தாங்க. பிரசன்டேஷனே சூப்பரா இருக்கு. ஓ, இதுதான் அந்த குச்சியா? நல்லா. சூப்பர். நல்லா இருக்குல்ல? நைஸ். நல்லா இருக்கேன். ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப டிஃபரெண்டாவும் டேஸ்டியாவும் இருக்கு. என்ன இன்கிரிடியன்ஸ் உள்ள போட்டிருக்கீங்க? இவ்வளவு சூப்பரா இருக்கு. சார் இது செம்பருத்தி பூ சார். ஓ செம்பருத்தி பூவும் கருப்பட்டியும் கலந்து பண்ண ஸ்வீட் சார். ஓ சூப்பர். எப்படி இப்படி ஒரு சூப்பரான ஐடியா உங்களுக்கு கிடைச்சது? அதுவும் அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு. அது வந்து சார், நாம சாப்பிடுறது சுவையா மட்டும் இருக்க கூடாது, ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு நினைச்சேன். அதுவும் போக உணவே மருந்துங்கிறது தான் நம்ம கலாச்சாரம். செம்பருத்தி பூ இதய பாதிப்புகள் வராம தடுக்கும். அதுவும் போக ரத்த ஓட்டத்தை சீராக்கும். கருப்பட்டி உடம்புக்கு நல்லது. அதனாலதான் ரெண்டையும் கலந்து இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணேன் சார். ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இவ்வளவு ஒரு மருத்துவ குணம் இருக்கிற பொருட்களை போட்டு செஞ்சிருக்கீங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு, ரொம்ப அருமையாவும் இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டாவே இருக்கு. கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. தேங்க்யூ சார். வாவ், சூப்பர். ராசாத்தி பண்ண டிஷ்ஷ செஃப்ங்க ரெண்டு பேருமே பாராட்டிட்டாங்க. ராசாத்தி, நீங்க பண்ண டிஷ்ஷோட பேர் என்ன? எனக்கு தெரியல என்ன பேர் வைக்கிறதுன்னு. நான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணிருக்கேன். அப்படியா? அப்ப இப்பவே அதுக்கு ஒரு பேர் வச்சிருங்க. செம்பருத்தி கருப்பட்டி. செம்பருத்தி கருப்பட்டியா? ராசாத்தி, நம்ம ஆளுங்களுக்கு உள்ளூர் பேர்லாம் பிடிக்காது. அதனால கருப்பட்டியை சுருக்கி செம்பருத்தி கட்டா அப்படி வச்சிருங்க. அதனால சோ செம்பருத்தி கட்டா மிட்டா. எப்படி இருக்கு பேரு? சொல்லிடுவா? ஓகே, இப்போ நீங்க எதிர்பார்த்த முதல் சுற்றினுடைய வெற்றியாளரை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம செஃப் சுரேஷ் சாரும் செஃப் பிரீதா மேடமும் இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சார் வாங்க மேடம்.